புதிய சுங்கச்சாவடிக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். கடலூரிலிருந்து சிதம்பரத்திற்கு தனியார் பேருந்துகள் இதன் காரணமாக இயக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய சுங்கச்சாவடி கட்டண வசூலுக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணதாசன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். மாவட்டத்தில் தற்போது சிதம்பரம் வழித்தடத்தில் இங்கே தனியார் பேருந்துகள் தற்போது இயங்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் கடலூர் சிதம்பரம் சாலையில் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி இன்று முதல் செயல்பட துவங்கும் என்று சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது அறிவித்திருக்கிறார்கள். இந்த சுங்கச்சாவடி வழியாக செல்லும் தனியார் பேருந்துகளுக்கு 50 முறை சென்று வர கட்டணம் 14,090 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இன்று சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனை முன்னிட்டு தான் கடலூர் சிதம்பரம் தனியார் பேருந்துகள் தற்போது இயங்கவில்லை. அரசு பேருந்து மட்டுமே இயங்கி வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.